கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 103ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இரங்குகிறது போல, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காரியத்தை குறித்து நாம் அடிக்கடியாக நாம் தியானித்திருக்கிறோம். நம் தேவன் இன்றைக்கு எங்கோ இருக்கிறவர் அல்ல. இன்றைக்கு அவர் நமக்கு தகப்பனாக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அதிகமாய் அறிந்திருக்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த தகப்பன் எப்படி இருக்கிறாராம்? ஒரு உலக தகப்பன் தன் பிள்ளைக்கு எதை எப்படி செய்யணும், எப்போ செய்யணும் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறது போல, அதைக் காட்டிலும் மேலான அன்புடைய நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அந்த தகப்பன் அவர் அவருக்கு பயந்தவர்களுக்கு இரங்குகிறாராம். அப்போ பயந்தவர்கள்னா அவர பார்த்து பயப்படுறவங்க இல்ல. அவரை பெரிதாய் பார்க்கிறதும், அவர ஹானர் பண்றதும், அவரை மாத்திரமே முழுமையுமாய் நம்பிக்கை வைக்கிறதும், ட்ரஸ்ட் பண்றதுமான ஜனங்களுக்கு அவர் இரங்குகிற தேவனாய் இருக்கிறார். அப்போ இன்றைக்கு வாழ்க்கையின் சூழ்நிலைகள் என்ன? இன்றைக்கு இந்த வியாதி எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த போராட்டமான சூழ்நிலை நான் என்ன இந்த சூழ்நிலை எனக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பயந்து கொண்டிருக்கிறீங்களா? நிச்சயம் உங்களுக்கு ஒரு தீங்கும் நேரிடாது. ஏன்னா, அவர் இன்றைக்கு உங்களுக்கு தகப்பனாய் இருக்கிறார். சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் கோட்டையும், அரணும், துருகமும், பெலனுமாய் உங்களுக்கு இருக்கிறபடியினாலே, ஒரு தீங்கும் உங்களை அணுகாது, சேதப்படுத்த முடியாது. நம் வேதத்துல எத்தனையோ முறை நம்ம பார்க்கிறோம். அவர் எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள வெளியே கொண்டு வந்த பொழுது, அவர் வானத்தின் மன்னாவினால் தன் ஜனங்களை போஷித்தாராம். இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரன் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த ஜனங்களை தன் பிள்ளைகளாக பார்த்து ஒரு குறைவும் இல்லாமல் வனாந்தரத்திலே நடத்தி வந்த தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய தேவன், நமக்கு தகப்பன். அப்போ இந்த என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலையில இது எனக்கு குறைவுபட்டிருக்கிறதே என்று சொல்லி நீங்க கலங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? அவர தேடுற உங்களுக்கு ஒரு நன்மையும் நிச்சயம் குறைவுபடாது அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அதனால தான் இயேசு கூட சொல்றாரு, மத்தேயு 7, 9, 10, 11ல பார்க்கிறோம். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைங்க நம்மள்ட்ட ஒண்ணு கேட்டாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதாவது கெடுதல் செய்வோமா? நம்ம பிள்ளைங்க இதுல கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு நாள் கூட நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா, நம் தகப்பனாகிய தேவன குறித்து மாத்திரம் நம்ம ஒன்று ஜெபித்து விட்டு, இந்த காரியம் இன்னும் மாறல. இது இப்படி ஆயிருமோன்னு சொல்லி என்றைக்கு நம்ம கலங்குறோமோ, அன்றைக்கே நம் தகப்பன் அப்படிங்கிற ஸ்தானத்துல அவர நம்ம பார்க்கல அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தமா இருக்கிறது. இயேசு சொல்றாரு, நீங்களே உங்களுக்கு கொடுக்கும்போது உங்க அப்பா உங்களுக்கு நீங்க வேண்டிக் கொள்றத நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அதிக நிச்சயமாய் அவர் நமக்கு எல்லாவற்றையும் தருகிறாராம். நிச்சயம் நீங்க என்ன ஜெபத்துல இதுவரைக்கும் கேட்டீங்களோ, அது எல்லாவற்றையும் கொடுக்கிற நல்ல தகப்பனாய் அவர் உங்களுக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு தேவன் விரும்புகிறார். அப்போ நம்ம யோசித்து பார்ப்போம். எலியா அங்கே ஒரு சோர்ந்து போய் சூறை செடிக்கு கீழ படுத்து, "போதும் கர்த்தாவே, இந்த ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளுன்னு" சொல்றாரு. ஆனா அங்க அவருக்கு அங்க பரலோகத்திலிருந்து அவர் ஆகாரத்தை கொடுக்கிறத பார்க்கிறோம். காகங்கள் போஷித்தத பார்க்கிறோம். அவர் ஒரு நாள் தனக்கு ஆகாரம் வேணும்னு அவர் ஜெபித்த மாதிரி நம்ம வேதத்துல பார்க்கல. ஆனா இன்றைக்கு தனக்கு பயந்திருக்கிற தன் பிள்ளைகள் அப்படின்னு அவர் பார்க்கிறாரோ, அவர்களை நிச்சயமாக அவர் போஷிக்கிறார், அவர்களை பாதுகாக்கிறார், அவர்களை அரவணைக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நன்கு அறிந்து கொள்ளலாம். அதே போல தான் அதே அன்பு தான் இயேசு கிறிஸ்துவும் வெளிக்காட்டியிருந்த பார்க்கிறோம். 5 அப்பம் 2 பேர கொண்டு அந்த மக்கள் மேல அவர் இரக்கம் வைத்தபடியினால 5000 பேர அவர் போஷித்தத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையில அங்கே வியாதியஸ்தர்கள், எத்தனையோ பிசாசு பிடித்தவர்கள் அவர் பார்த்து அவர்கள் மேல இரக்கமாயிருந்து
அவர்களுக்கு அவர் விடுதலை கொடுத்ததையும் நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு இதே தேவன தான் அவர் நேற்றும், இன்றும், என்றும் மாறாத அந்த தேவன தான் நம்ம ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்க சூழ்நிலைகள்ல நீங்க என்னெல்லாம் ஜெபித்திருக்கிறீங்களோ, அத்தனை ஜெபத்திற்கும் அவர் பதில் கொடுக்கிறார். உங்களுக்கு நன்மையானவைகளை அவர் கொடுக்கிறது அதிக நிச்சயம் என்று சொல்லி, இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று சொன்ன இந்த வார்த்தையின்படி, அப்பா இன்றைக்கு உங்கள நாங்க பெரிதாய் பார்க்கிறோம்ப்பா. உங்களை மாத்திரமே எங்க வாழ்க்கையில பெரிதாய் பார்க்கிறோம். உங்களை மாத்திரமே நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிறோம். உடைய வாக்குத்தத்தங்களை முழு நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம் அப்பா. அப்பா, நீங்க எங்களுக்கு இறங்குகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் என்று சொல்லி, உம்முடைய குமாரன் மூலமா எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நன்மையானவைகளை கொடுத்து, எங்களை மகிழ பண்ணுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கரங்களில் இதை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து வழி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.